ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பறிச்சுட்டு வந்தோம்ல தோட்டத்துலேருந்து வாழைப்பூ, அந்த வாழைப்பூ வந்துட்டு பாசி பருப்போடு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். அதுக்காக பாசி பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், ஒரு சின்ன தக்காளி 3 சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவை வந்துட்டு நரம்பு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 7 பல், ஒரு துண்டு தேங்காய், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேக வச்ச பாசி பருப்போட வாழைப்பூவை சேர்த்துட்டு வாழைப்பூ ஒரு கொதித்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்க சீரகம், சோம்பு, தேங்காய், இந்த வெங்காயம் இது 3த்தையும் அரைச்சி பாசி பருப்போடு சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம்ல பாசி பருப்பு, அது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த வாழைப்பூவை வந்து சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சீரகம் சோம்பு மசாலா, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து இந்த சீரகம் சோம்பு அரைச்சோம்ல அந்த மசாலா வாடை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தாளிக்க வேண்டியதான். வாழைப்பூ, பாசிப்பருப்பு இது 2 கூடவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து சூப்பராக கொதிக்க வச்சாச்சு. சீரகம் சோம்பு அரைச்சி போட்டு வைக்கும்போது அந்த வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ தாளிக்கிறதுக்காக சின்ன பாசிப்பருப்பு, வாழைப்பூ இது 2 கூடவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து சூப்பராக கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. சீரகம் சோம்பு அரைச்சி போடும்போது அந்த வாசனை ரொம்ப சூப்பராக கமகமன்னு இருக்குது. இப்போ தாளிக்கிறதுக்காக காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூ கூட நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு வந்துட்டு பக்கத்தில் போகும்போது சிலிண்டர் ஏதோ ரிப்பேராக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வந்து வாடை வருது. அதனால் அடுப்பில் வச்சு சமைக்கும்போது என்னையால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் இறக்கி வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதை தாளித்து கொட்டிட்டு சாப்பிடுவோம் வாங்க. பருப்பு, வாழைப்பூ இது 2த்துக்கும் தேவையான தாளிப்பு பொருட்கள் எடுத்து வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையுமே தாளித்து இப்போ வாழைப்பூ கூட சேர்த்தாச்சு. சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். நான் வந்து இப்படி தான் வாழைப்பூ இப்போ கொஞ்ச நாளாகவே செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வடை தான் செய்வேன். சரி, இப்படி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னுடைய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்படி தான் இப்போ செய்கிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.